ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணிவிஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்எலிஜிபிள் மெமோன்னு சொல்லிட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து விட்டுருந்தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் அதில் வந்து இருந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தது. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருந்தது. ஸோ இந்த மெமோவில் வந்து இது எதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வந்திருக்கிறதுல இது எதுக்கு அப்படின்னா டவுன்லோட் ஃபார் இன்எலிஜிபிலிட்டி மெமோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்எலிஜிபிலிட்டி என்னென்ன ரீசனுக்காங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடிங் ரீசனில் இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்போ ஒரு சில பேர் வந்து பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணியிருப்பாங்க, இல்லை கம்யூனிட்டி ராங்காக கிளைம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஓசிவியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அந்த டைம்குள்ளார அப்லோட் பண்ணாதவங்க, அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிஜெக்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடு அந்த மெமோ தான் வந்து அதுவே தவிர இது வந்து குரூப் 2ல் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு தெரியுங்களா சமீபத்தில். எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே வந்து வந்து தெரியுங்களா, அவங்களுக்கான மெமோ இது கிடையாது. ஸோ எல்லோரும் ராங்காக புரிஞ்சுக்கிட்டு இதில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்பர் போடுறப்போ வந்து ரெஜிஸ்டர் நம்பர் நாட் அவைலபிள்னு வந்தோடனே எங்கே கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம செலக்ட் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து அதில் பதட்டமாயிட்டு இருக்கீங்க. ஸோ இது அந்த இது கிடையாது. இது வந்து இன்எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ்க்கான மெமோ தான். ஸோ இன்னும் வந்து கவுன்சிலிங்க்கான மெமோ வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்கான மெமோன்னு சொல்லிட்டு வந்து இதில் போட்டு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து போட்டுட்டு இருக்காதீங்க. அதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேங்களா. ரெஜிஸ்டர் நம்பர் நாட் இதில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் நம்பர் நாட் அவைலபிள்னு வந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ரேங்க் ரிலீஸ் ஆகியிருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மெமோ வந்து ரிசல்ட் வராதவங்களுக்கான மெமோ தானே தவிர இன்எலிஜிபிலிட்டிக்கு என்ன ரீசன், எந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இன்எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்கிறதுக்கான மெமோ தானே தவிர இது வந்து கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கான இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு கவுன்சிலிங் மெமோ கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து இன்எலிஜிபிலிட்டிக்கான மெமோ. ஓகேவா. அதனால் வந்து இது யாரும் வந்து பேனிக் ஆக வேண்டாம். இது ஸோ இதில் போட்டு நீங்கள் நம்பர் போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் நாட் அவைலபிள் மட்டும்தான் வரும். ஓகேவா. ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான மெமோ வந்து இன்னும் வரல. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகலாம். ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த டேட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா. அதாவது ரிசல்ட் வந்தவங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு செக் பண்ண வேண்டாம். ரிசல்ட் வராதவங்களுக்கு என்ன ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமோ ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.